ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் 13, 2026ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸோட ஃபர்ஸ்ட் சீரிஸோட கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு. அதனால நான் ஏதாவது சொல்றதுல முன்ன பின்ன இருந்தாலும், ஏதாவது விட்டுட்டாலும், என்னைய உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து திருத்திக்கிறேன். என்னென்னலாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா இத போட்டா கன்சிஸ்டன்ட்டா டெய்லி போடணும். இப்போ இன்னைக்கு 14தா அதனால நேத்தோட நியூஸ் நான் இன்னைக்கு போட்டுருக்கணும். அது மாரி நான் கொண்டு போகணும். அதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே முக்கியமான டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்ல வந்துட்டு என்ன நியூஸ் இன்னைக்குன்னா, ஆ லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் வந்துட்டு புதுசா ஆர்மி சீஃபா வந்துட்டு அப்பாயின்ட்மெண்ட் ஆயிருக்காங்க. ஆர்மி சீஃப்னா ஆர்மிலேயே ரொம்ப முக்கியமான பதவியா இருக்கும். இவங்க வந்துட்டு என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம நாட்டோட பாதுகாப்பு கொள்கைகள், பார்டர்ல இருக்க செக்யூரிட்டி, அப்புறம் ஆர்மியில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மாடர்ன் ஆக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே இவங்களுக்கு கீழ தான் வரும். இவங்க என்னையிலருந்து சார்ஜ் எடுத்துக்க போறாங்கன்னா, ஜூன் 30ல இருந்து சார்ஜ் எடுத்துக்க போறாங்க. இவங்க லெப்டினன்ட்டா இருந்துட்டு இப்ப ஆர்மி சீஃபா போறாங்க. இந்தியன் ஆர்மியோட ஹெட்ன்னு கூட சொல்லலாம். இது வந்துட்டு டிஃபென்ஸோட முக்கியமான அப்பாயின்ட்மென்ட். அப்பாயின்ட்மென்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் நெறையா வரும். அதனால வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல சொல்ல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நோட்ஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இந்தியன் ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி எப்போ வந்துச்சு அப்படின்னா 1895ல வந்துச்சு. இப்போ இருக்கிறது யாருன்னா ஜெனரல் உபேந்திர திவேதிதி. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஜூன் 30க்கு இவர் போனதுக்கு அப்புறம் தான் அவர் வருவாரு. ஓகேவா? அடுத்ததா ஹிஸ்டாரிக் மைல்ஸ்டோன் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் உமன் கேடெட்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு அதாவது விமென்ஸோட ஃபர்ஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்களுக்கு கீழ தான் நடந்துச்சு. இந்த பரேட் வந்து டேராடூன்ல நடந்துச்சு. இது வந்துட்டு இந்தியாவோட டிஃபென்ஸ் துறையில ஒரு செமையான ஹிஸ்டாரிக் மொமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா, தேசிய பாதுகாப்பு படை அதாவது என்டிஏ இருக்காங்கல்ல, தேசிய பாதுகாப்பு படை இந்திய ராணுவத்துல ஆண்களுக்கு நிகரா பெண்களும் சம உரிமை தர்றதுல இது ஒரு பெரிய மைல்கல்னு சொல்றாங்க. பெண்களோட சாதனை பத்தின முக்கியமான கேள்விகள்லாம் நெறைய வரும். அதனால இத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா DRDO demonstrate the nation's next gen defense capabilities. நம்ம DRDO இருக்காங்கல்ல, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி திறமைய மாசா செஞ்சு காட்டியிருக்காங்க. இது மூலியமா இந்தியா நமக்கு தேவையான ஏவுகணைகள், பாதுகாப்பு கருவிகள், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சொந்தமா தயாரிக்க முடியும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. இது வந்துட்டு யாரு கீழ இருக்குன்னா, அத்மந்திர்பார் பாரத் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியா திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழ தான் இது நடக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சுயசார்பு இந்தியா. சுயசார்பு இந்தியா. அடுத்ததா டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி எப்போ வந்துச்சு 1958ல. இப்போ இருக்கிற சேர்மன் டாக்டர் சமீர் வி கமத். அடுத்த நியூஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இந்தியாஸ் பிரசிடென்சி delivers பிரிக்ஸ் இண்டோர் டிக்ளரேஷன் a new chapter for global agricultural cooperation. இந்தியாவோட தலைமையில நடந்த பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டத்துல பிரிக்ஸ் இண்டோர் டிக்ளரேஷன்ற முக்கியமான அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. உலக அளவுல விவசாயத்தை எப்படி டெவலப் பண்ணலாம்? விவசாயிகளோட நலன, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட் செக்யூரிட்டி, அப்புறம் கிளைமேட் சேஞ்ச்ல நடக்கிற சவால்கள், இது எல்லாத்தையுமே எப்படி எதிர்கொள்ளலாம்? அப்படின்றத வந்துட்டு இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட லீடர்ஷிப் பத்தி எக்ஸாம்ல கேட்க நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிரிக்ஸ்ல இருக்க கண்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கோங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈஜிப்த், ஈத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா எப்ப இருந்து வந்துச்சுன்னா 2009ல இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட பர்ப்பஸ் எதுக்குன்னா எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கோஆப்பரேஷன். அடுத்ததா இந்தியா இந்தியா நேபாள் டிஸ்கஸ் அபவுட் ஜனாக்பூர் அயோத்தியா ரயில் லிங்க். ஓகேவா? இது வந்துட்டு இந்தியா இந்தியா அதுக்கப்புறம் நேபாள் இந்த 2 நாடுகளுக்கு நடுவுல ஜனாக்பூர் டூ அயோத்தி ரயில் வந்துட்டு கனெக்டிவிட்டி கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி 2 நாட்டோட அதிகாரிகளும் பேசியிருக்காங்க.
பார்டர்ல தாண்டி மக்கள் வந்துட்டு ஈஸியா போறதுக்காகவும், ட்ரேடிங்க வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், இது டூரிசம டெவலப் பண்றதுக்காகவும் இது வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா ராமாயண வரலாற்று இடத்த வந்துட்டு இணைக்கிறதுனால, இது வந்துட்டு நல்ல டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டாவே இருக்கும் அப்படின்றத நம்புறோம். நேபாளோட கேபிட்டல் வந்துட்டு அ காத்மண்டு, பிரசிடென்ட் ராமச்சந்திரா பௌடேல், பிரைம் மினிஸ்டர் பாலேந்திர ஷா, கரன்சி நேபாளிஸ் ரூபீஸ். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்ரீ ஜோத்யரத்யா எம் India announced launch of drone-based mail transition service by Department of Post in Himachal Pradesh. ஒண்ணும் இல்ல. ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்துட்டு drone-based postal service வந்துட்டு லான்ச் பண்றாங்க. இது எதுக்கானா, சின்ன சின்ன ஏரியாவுக்கும் கூட ஃபாஸ்ட்டா போய் குடுக்குறதுக்காக. எப்படி பண்ணியிருப்பாங்க, முன்னாடி ஒரு கேமரா வச்சுட்டு, இப்படியே ட்ரோன்ல வச்சுட்டு, நம்மளுக்கு இப்படியே பேக்கேஜ் கொண்டு வருவாங்க போல. ஏதோ பறக்கும் தட்டு மாரி இருக்கும். ஓகேவா? ஆ யூஸ் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் தி போஸ்டல் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இந்தியா போஸ்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி எப்போ வந்துச்சு? 1854ல மினிஸ்ட்ரி வந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ். அடுத்தது என்விரான்மென்ட். நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டிஸ் ரீகன்ஸ்டிடியூட்ஸ் ஆக்ரோ பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட் கமிட்டி. பத்மஸ்ரீ டாக்டர் பி.எல். கௌதம் அப்பாயிண்டட் சேர். ஓகே. இது அப்பாயின்ட்மெண்ட்லயும் கூட நம்ம பார்த்துக்கலாம். தேசிய உயிரியல் பல்வகைமை ஆணையம் என்பிஏ வந்துட்டு அவங்களோட ஆக்ரோ பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட் கமிட்டிய புதுப்பிச்சு அதுக்கு தலைவரா டாக்டர் பி.எல். கௌதம வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாரம்பரிய விதைகள், லோக்கல்ல இருக்க பயிர் வகைகளை அழியாம காப்பாத்துறது இந்த கமிட்டியோட வேலையா இருக்கும். முக்கியமான வேலையா இருக்கும். இந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நம்ம சென்னையில தான் இருக்கு. அதனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இது எப்ப வந்துச்சுன்னா 2003ல வந்துச்சு. அண்டர் பயோடைவர்சிட்டி ஆக்ட். அந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்துட்டு 2002ல வந்துச்சு. எக்கனாமிக் பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. குஜராத் கவர்மெண்ட் அவங்களோட புதிய தொழில்துறை கொள்கையை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. கொள்கைனா இந்த பாலிசி தான். ஓகேவா? இது வந்துட்டு ஜூன் 15ல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது நாளையில இருந்து ஆரம்பிக்குது. எதுக்காகனா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றதுக்காகவும், நியூ எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு என்கரேஜ் பண்றதுக்காகவும் இது பண்ணியிருக்காங்க. குஜராத்தோட கேபிட்டல் வந்துட்டு காந்தி நகர். கவர்மெண்ட் ஆச்சாரியா தேவ்ராத். பிரைம் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேல். அடுத்ததா கவர்மெண்டோட ஸ்கீம். இந்த கவர்மெண்டோட ஸ்கீம்ல வந்துட்டு தமிழ்நாடு பக்கத்துல இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். கேரளா விஷன் 2031 ஃபார் விமன் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட். கேரளாவோட கவர்மெண்ட் வந்துட்டு விஷன் 2031 அப்படின்றத வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, கேரளால இருக்க பொண்ணுங்க தான் இந்த இந்தியாலயே ரொம்ப சேஃபஸ்டா இருக்காங்க. அவங்களோட குரோத் தான் நல்லா இருக்கு அப்படின்றத மெயினா டார்கெட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம். பெண்களோட பாதுகாப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, ஹெல்த் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்றாங்க. விஷன் 2031 எந்த மாநிலம் வந்துட்டு இனிஷியேட் பண்ணாங்கன்றத கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா நீங்க என்ன கிளிக் பண்ணணும்? கேரளா கிளிக் பண்ணணும். ஓகேவா? கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம். கவர்னர் வந்துட்டு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். சீஃப் மினிஸ்டர் வி.டி. சதீசன். இவங்க வந்துட்டு நீங்க பேர் தெரியுமான்னு தெரியல. நான் இவரை பார்த்திருப்பீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்தியா ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ஜெனரேட்ஸ் நியர்லி 25 lakhs job. Number of startups surges from around 350 to 2.3 lakhs. இது என்னன்னா, இந்தியாவோட ஸ்டார்ட் அப் வந்துட்டு இப்ப ரொம்ப வேற லெவல்ல வளர்ந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கவர்மெண்டோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 350ல இருந்து இந்த ஸ்டார்ட் அப் வந்துட்டு 2.3 லேக்ஸா வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது மூலியமா 25 லட்சம் பேருக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. 2016ல தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு 10 வருஷத்துல வந்துட்டு இவ்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு. இது வந்துட்டு விக்சிட் பாரத் விஷன் அப்படின்றதுக்கு கீழே தான் வருது. ஓகேவா? இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் சுய தொழில் முனைவோர்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும், அவங்க அதிகமாகணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே. இதோட மினிஸ்ட்ரி வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரமோட் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது சுய தொழில் முனைவோர்களுக்காக. ஓகேவா? இதுதான் இந்த வந்துட்டு நேத்து நடந்த
ஜூன் 13ல நடந்த டாப் 10 நியூஸ். இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால எப்படி போகும்ன்றது தெரியாம 10 நியூஸ் தான் கொண்டு வந்தேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்படி அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்ததுனாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ரீகால் பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தீரஜ் சேத் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆனாங்க புதுசா. அதுக்கப்புறம் விமன் கேடட் பேட்ச் வந்துட்டு வந்திருக்காங்க. பேட்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் விமன் கேடட்ஸ் வந்திருக்காங்க. இது யார் தலைமையில இருந்தது அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட் தலைமையில இருந்தது. அதுக்கப்புறம் பிரிக்ஸ் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் ட்ரோன் வந்து எங்க லான்ச் பண்ணாங்க? ஹிமாச்சல்ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நேபாள் டு இந்தியா ஜனக்பூர் அயோத்தியா ரயில் லிங்க் பார்த்தோம். அடுத்து டிஆர்டிஓட இம்ப்ரூவ்மெண்ட் நியூ லான்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸ்டார்ட் அப் இந்தியா வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் கேரளா விஷன் 2031 குஜராத்தோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஓகேவா? இதுதான் டாப் 10 1 to 10. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் வந்துட்டு எப்படி போகும் அப்படின்னா டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்றத டெய்லி பார்ப்போம். வீக்லி வைஸ் வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு ரீகால் பண்ணிக்கிற மாதிரி இல்லை குவிஸ் செஷன் அந்த மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி மந்த்லி ரீகால் மந்த்லி குவிஸ் மாதிரியும் இருக்கும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பை.